Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இது ரெண்டு மேலே கவனம் செலுத்துங்க. பாருங்க, இப்போ நம்ம இன்னைக்கு டெலிகிராம் ப்ரைமில் என்ன கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து எக்ஸ்பைரி இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிறது 5 மினிட்ஸ் சார்ட் இது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது. ஓகே, ஸோ அதில் நம்ம திரும்ப வந்து பை சிக்னலுக்காக வெயிட் பண்ணலாம். ஒரு ஃபர்ஸ்ட் பை சிக்னல் வந்து நமக்கு ஓரளவுக்கு டார்கெட் கொடுத்துருக்குது. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. மெயின் நம்ம இந்த இடத்துல பை சப்போர்ட் எடுத்ததுனால அகைன் வந்து பை சிக்னலுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ நம்ம பிரேக் அவுட் கொடுத்துட்டு நம்ம சேல் சிக்னலுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. அப்படி சேல் பண்ணிட்டு திரும்ப மேலே போனால் அகைன் வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம பை சிக்னல் எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி ஏர்டெல்ல ஒரு செல்லிங்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல ரீஜன் ஜோனாக ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல சேல் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்லோவாக டைம் எடுக்கும், ரொம்ப அவசரப்படக்கூடாது. ட்ரெண்ட் வந்து இன்னொன்று முக்கியமான காரணம் வந்து ட்ரெண்ட் டவுன். ஓகே, இதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லைவ் செஷன் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ் செஷன் என்ன அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இந்த வெறும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மட்டும் போட்டுட்டு இது சப்போர்ட் வித் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல வரல. கொஞ்சம் லாங் டைம் ஃப்ரேம் போடலாம். ஓகே, இதை பாருங்க, இது வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ ட்ரெண்ட் டவுன் எப்படி நம்ம கொஞ்சம் கரெக்ஷனில் பிரேக் ஆகுது, அப்போ நம்ம சேல் பண்ணணும் நம்ம. ஓகே, இப்போ சின்ன சின்ன கரெக்ஷன், இப்போ நீங்கள் ஷார்ட் டைம் 1 மினிட்ஸில் போனீங்கன்னா இப்போ நிறைய எங்கே கரெக்ஷன் ஆகுது உங்களுக்கே தெரியும். பாருங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணி இந்த இடத்துல எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணி இருந்துக்கலாம். அகைன் பாருங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரெண்ட் பிரேக் ஆயிருக்குன்னு பாருங்க. இது கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ஓகே, ஒரு சிலர் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல டைமிங் என்னன்னு பாருங்க. டைமிங் 10:55. ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம எங்கெங்க டவுன் ட்ரெண்ட்ல எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அங்கே நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, பாருங்க, இந்த லெவல் பிரேக் பண்ண இது கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இந்த ட்ரெண்ட் லெவல் போட்டுருக்கேன் இல்லைங்களா, எப்போ இந்த லெவல் பிரேக் ஆகுதோ அகைன் அதோட கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம என்ன சேஃபர் சைடில் இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் போட்டு ரெடியாக இருக்கணும். ஒருவேளை இந்த அகைன் மேலே அப்பர் சைட் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கரெக்டான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ட்ரெண்டுக்கு கூடவே ட்ரேட்னா ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ஒருவேளை லைவ் செஷனில் உங்களுக்கு டைமிங் வரதுக்கு முடியல, ஒரு 10-20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ரெக்கார்டட் பண்ணி போடுறேன். ஈவினிங் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லைவ் செஷனில் அட்டன் பண்ண முடியாதவங்க ஒரு சில வந்து அவங்களுக்கு சொந்த டைம் ஃப்ரேம், அதாவது டைம் வந்து ஷூட்டபிள் ஆகாது, அவங்களுக்கு மேட்சிங் ஆகாது. சில டைமில் ஒருவேளை ஆஃபீஸ் வரதுக்கு லேட் ஆகலாம், இல்லை ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், இல்லை அவங்க வந்து மீட் பண்ணிக்கங்க. சில பேர் வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாம் அவங்களோட ஆடியோ வீடியோ மீட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த லைவ் செஷனில் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஒரு சில நாள் வர முடியலாம், இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். அப்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லைவ்ல வந்தீங்கன்னா அந்த ரியலாக நம்ம போடுற எப்படி நம்ம கேல்குலேஷன் போடுறது விஷயம் உங்களுக்கு புரியும். பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பார்க்கலாம். இதில் அகைன் நம்மளுக்கு பையிங்கான வாய்ப்பு வருதான்னு பார்க்கலாம்ல. ஏன்னா இந்த பக்கம் சப்போர்ட் எடுத்து நம்ம பை ட்ரெண்ட் போயிட்டு இருக்கால கொஞ்சம் சேலிங்காக விட்டுருவோம், சேலிங் சான்சஸ் விட்டுருவோம். எக்ஸ்பைரின்றதால கொஞ்சம் எப்படி வேணா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆடியோ வீடியோ மீட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா
டாடா ஸ்டீல் கீழே வந்தால் சேல் பண்ணணும்னு பார்த்துக்கணும். அங்கே 341.80 இது ட்ரெண்ட் அப்பில் போயிருக்குது. இதாவது என்னத்துக்கு இதில் சேல் பண்ணால் ஒரு கரெக்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருந்ததுனால. ஓகே, இந்த இடத்துல 346 ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு 47, 48. ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே. ஸோ அந்த ஆர்டரை இக்னோர் பண்ணிடுங்க. டாடா ஸ்டீல் வந்து கொடுத்தது இக்னோர் ஆர்டர். டாடா ஸ்டீல் இக்னோர். அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிச்சு பாருங்க. பாரதி ஏர்டெல் இந்த கரெக்டாக போயிட்டு இருக்குது. நம்ம என்ன பாரதி ஏர்டெல் இந்த இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பண்ண இல்லைங்களா, இதுக்கப்புறம் கீழே வந்து இந்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடணும். இல்லை ஆடியோ வீடியோ மீட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சப்போஸ் யாரெல்லாம் லேட்டாக வந்தீங்களோ மிச்சம் உங்களுடைய இதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் போனதை வந்து நீங்கள் ரெக்கார்டில் கூட பார்த்துக்கலாம். ஓகே, என்ன நம்ம பார்த்தோம் பாரதி ஏர்டெல்ல பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பார்த்தோம் பாரதி ஏர்டெல்ல இந்த இப்போ நம்ம ஏன் சேல் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு டைம் யாரெல்லாம் லேட்டாக வந்தீங்களோ அவங்களுக்காக இன்னொரு டைம் நான் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிட்டேன். இன்னும் ஜஸ்ட் சிம்பிள் ஒரு ரீகேப். இப்போ இருந்து இதில் லாங் டைம் ஃப்ரேம்து ட்ரெண்ட் வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டுது. பாரதி ஏர்டெல்ல 5 மினிட்ஸ் சார்ட்டு. நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து ட்ரெண்ட் டவுன் ஆக சொல்லாமல் என்ன பண்ணணும், எவ்ரி நம்ம சேல் சிக்னலுக்காக வெயிட் பண்ணணும். எங்கெங்கே சேல் கொடுக்குதோ அங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணி சேல் பண்ணணும். ஓகே, இது பாருங்க வந்து பேக் டெஸ்ட்னால இது வந்து இங்கே ஒரு டவுன் ட்ரெண்டில் இங்கே பிரேக் அவுட்டாக இருக்குது. மேலே வந்து எஸ்எல் கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துரு, இங்கே எஸ்எல் போட்டு இங்கே ட்ரிகர் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அகைன் செகண்ட் சான்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. இந்த இடத்துல எஸ்எல் வந்து நீங்கள் எங்கே பிரேக் அவுட் கூட அது ப்ரீவியஸ் கேனில் நீங்கள் எஸ்எல் போட்டு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க, இங்கே பண்ணலாம். இப்போ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இதை நம்ம எஸ்எல் போட்டு இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரைமில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாரதி ஏர்டெல் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டாக்ஸ்லையும் முன்னாடியே வந்து ஸ்டடி பண்ணி வச்சுங்க. ட்ரெண்டு அப்பில் போகிற ஸ்டாக்ஸ், டவுனில் போகிற ஸ்டாக்ஸும் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. டவுனில் போகிற ஸ்டாக்ஸு அப்போ போகிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ட்ரெண்டு டவுனில் போயிட்டு இருக்குதான், அது மேலே போட விடுங்க. மேலே போக நீங்கள் பையில் போகாதீங்க. மேலே போயிட்டு எங்கே திரும்புற வரலாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கே திரும்புகிற டைமில் அந்த எஸ்எல் போட்டு சேல் பண்ணுங்க. மெயின் கவனத்தில் இருக்கணும், இந்த லாங் டைம்க்கு ட்ரெண்டு டவுனில் இருக்கணும். அதே மாதிரி அப்பில் போகிற ஸ்டாக்ஸை ஸ்ட்ராங்காக பையில் போயிட்டு இருக்கணும். அது கீழே வரல வெயிட் பண்ணுங்க. கீழே வந்து எங்கே திரும்புதோ அங்கே பை பண்ணுங்க, கீழே எஸ்எல் போடுங்க. ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்காக பையில் இருக்கணும். ஓகே, இப்போ பாரதி ஏர்டெல் வந்து ஸ்ட்ராங்காக சேல் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் செல்லிங்கான வாய்ப்பு இருக்குது, செல்லிங் எடுத்தோம். இப்போ இதில் ஸ்டாப் லாஸ் ஆகாதா அப்படின்னா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ நம்ம ஆகுமா ஆகாதா டவுட்ல இருக்கிறதோட கிளியரா ஒரு தைரியமா உட்காரலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை, இது ஒரு லாங் புல்லிஷ் கேன்ல ஒன்று தான் பிரச்சனை. இது எப்போ இந்த லெவல் தாண்டி பிரேக் அவுட் ஆக்கே வருதோ இந்த புல்லிஷ் கேனலோட பவர் போயிடுச்சு. ஓகே, சிம்பிள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பயப்பட வேண்டிய ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த கேனில் என்னன்னா ஒரு புல்லிஷ் கேன் கொடுத்துருக்கு. இவங்க புல்லிஷ் இருந்து பை பண்ணவங்க இந்த பக்கம் ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம், இல்லை திரும்ப அகைன் வந்து பையர்ஸ் வந்து இந்த பக்கம் கிரியேட்டாக ஆகலாம். சரி, நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வருதானே? ஓகே, கிரியேட் ஆகிட்டு இருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பை சைடு போயிட்டு இருக்கு ஸ்ட்ராங்காக. இப்போ நம்ம பையிங் சிக்னலுக்காக வெயிட் பண்ணணும். நம்ம அதில் இந்த இடத்துல பை சிக்னல் வெயிட் பண்ணிடணும். இங்கே ஒரு பிரேக் அவுட், இங்கே பக்கம் எஸ்எல், இந்த பக்கம் எஸ்எல் போட்டுட்டு இந்த பக்கம் பை பண்ணவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அகைன் இப்போ நீங்கள் இந்த லெவல் பிரேக் பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இந்த லெவல் நீங்கள் பிரேக் அவுட் கொடுத்து பை பண்ணால் கூட எஸ்எல் வந்து இங்கே போடணும் மார்க் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு ஏன் நம்ம ட்ரேடிங் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரினால என்ன ஆகும், ஒன்று மார்க்கெட் மேலேருந்து இப்படி வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகும் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இந்த பக்கம் நீங்கள் பை பண்ணீங்கன்னா கூட ப்ராஃபிட் வந்து இந்த லெவல் சீக்கிரமாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஓகே, அதனால இன்னைக்கு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ரொம்ப கம்மியாக அனுப்பிச்சிருக்கேன் ப்ரைமில் கூட. ஆனால் இதில் பொறுத்தவரை நம்ம பையிங் சிக்னலுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது, இந்த அது சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரேஷன்ஸ் சப்போர்ட், இந்த சப்போர்ட் வரல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும், ஆனால் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப பை சிக்னலுக்காக வெயிட் பண்ணுங்க.
ஒருவேளை ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அப்படின்றவங்க சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ட்ரேடிங் அடுத்த ட்ரேடிங் பண்ண போவாதீங்க. இல்ல ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சா திரும்பவும் ட்ரேட் பண்ண போவாதீங்க, விட்டுடுங்க. இந்த லெவல் பிரேக் பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, திரும்பவும் பையிங்கான வாய்ப்பு வர வரலும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இல்ல மார்க்கஸ்லாம் டெலீட் பண்ணிடுறேன். மெயின் குட்டி குட்டி ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், வேற எதுவும் இல்லை. இதில் நம்ம எவ்ரி நம்ம பிரேக் அவுட் சொல்லி நம்ம பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டே இருக்கணும். சப்போஸ் இந்த ஏரியாவில் பிரேக் அவுட்டில் பை பண்ணவங்க இந்த இருக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இல்லை கீழே வந்துச்சா எஸ்எல் ட்ரிகர் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இந்த இடத்துல பிரவீன்குமார், ஓகே சொல்லுங்க. எஃப்என்ஓ ட்ரேட் பிஆர் அப்படின்னு தெரியல. பிஆர் என்ன கேக்குறீங்க? பர் எஃப்என்ஓ ட்ரேட் ஹோமிச், அதாவது நீங்க ஸ்கிரிப்ட் வைஸ்ல போதுங்களா? நீங்க எந்த ஸ்கிரிப்ட் இருக்கு? எஃப்என்ஓ பேங்க் நிஃப்டிங்களா இல்ல நிஃப்டி எந்த சொல்றீங்க தெரியலைங்க. ஐசிஐசி பேங்க். ஐசிஐசி பேங்க் ஃபியூச்சருங்களா ஆப்ஷனுங்களா? ஃபியூச்சர். ஐசிஐசி பேங்க் ஃபியூச்சர். ஐசிஐசிஐ பேங்க் ஃபியூச்சர்ல நீங்க பிராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபயர்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியா சார்ஜஸ் ஆகும். நீங்க அதோட அலைஸ் ப்ளூல ரொம்ப சார்ஜஸ் கம்மி இருக்கும். ஏன்னா லிவரேஜ் வந்து அதிகமா கொடுப்பாங்க அதுல. நீங்க ஐசிஐசி பேங்க் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலைஸ்ல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 12,000 இருந்தா போதும். அலைஸ் ப்ளூல. இதுல ஃபயர்ஸ்ல கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமா இருக்கும், அலைஸ் ப்ளூல கொஞ்சம் கம்மி இருக்கும். பிராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர். ஆனா நீங்க அப்படியே நீங்க இது கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு இது ஸ்விங் ட்ரேடிங் இல்லைனாக்கா ஒரு மாசம் வச்சு நீங்க பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 லேக் மேல இருக்கும். 1,25,000 அந்த மாதிரி ஆகும். அவ்வளவு ரிஸ்க்லாம் எடுக்க தேவை. நீங்க இன்டர்டே பாத்துங்க, கவர் ஆர்டர் பிராக்கெட் ஆர்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்க் பாத்தீங்கன்னா கூட 10 மினிட்ஸ் சார்ட் இது. சப்போர்ட் லெவல் வருது. சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்க ரொம்ப நல்லா ஃபால் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஐசிஐசிஐ பேங்க் இந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அதாவது க்ளோசிங் கொடுத்த கேண்டில் தான் 5 மினிட்ஸ் போயிடலாம் நம்ம. இப்போ அந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சு இல்லைங்களா பாடி, அகைன் இந்த பாடி நீங்க செல் பண்ணீங்கன்னா இந்த சேல் பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுங்க, உங்களுக்கு 3 ரூபீஸ் வரும். இது நல்ல ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். வாங்க வாங்க, ஆடியோ வீடியோ மல்லி மீட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பிரவீன்குமார், நீங்க ஸ்டாக்ஸ் ஸ்டடி பண்ணீங்கன்னா ஸ்டடி பண்ணா உங்களுடைய ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ணலாம். கீர்த்தி, உங்களுடைய ஸ்டாக்ஸ் நீங்க ஸ்டடி பண்ண ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ணலாம். எல்லாரும் ஒருத்தர் தனித்தனியாக சொல்ல முடியாது. எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்டாக்ஸ் ஸ்டடி பண்ணிட்டு வாங்க. பையர் சைடு எந்த ஸ்டாக்ஸ் இருக்குது, சேல் சைடு எந்த ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை வந்து அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் பேட்ச்ல நிறைய நண்பர்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க போன மாசம். ஓகே, நாளையில இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு 5 ஸ்டாக்ஸ் கொண்டு வாங்க. எடுத்து வந்து அந்த ட்ரெண்ட் எப்படி போதும் அதுல ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் போட்டு ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் எங்க போயிட்டு இருக்குது ஒரு 5 ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ணுங்க. எல்லாருக்கும் சொல்றேன். ஓகே, இன்னைக்கு போட்ட விடுங்க. நாளையிலிருந்து, அதாவது நாளையிலிருந்தோ மண்டேல இருந்தோ உங்களுக்கு ஒரு மினிமம் 5 ஸ்டாக்ஸ்
ஸ்டடி பண்ணுங்க, பரவாயில்ல. நைட் 11:00 ஆகட்டும், 10:00 ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி மேல கவனம் செலுத்துற ட்ரெண்ட் எப்படி போதும். ஏன்னா வந்து மறுநாள் மார்க்கெட் எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஓப்பன் ஆகும்னு டிசைட் பண்ண முடியாது. எப்படி வேணாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். மார்க்கெட் பாசிட்டிவ் ஆனா உங்களுடைய ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல வர ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல அப்ளை பண்ணுங்க. மார்க்கெட் அன்னைக்கு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனா உங்களுடைய 5 ஸ்டாக்ஸ் ஸ்டடி பண்ணிருப்பீங்க நெகட்டிவ் ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸை நெகட்டிவ்ல அப்ளை பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் 5, நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் 5. கீர்த்தி உங்களுக்கும் சொல்றேன், 2 பேருக்கும் சொல்றேன். அந்த ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ணுங்க. யாரும் நிறைய பேர் அப்ளை பண்றது இல்ல, ஸ்டடி பண்ணுங்க. எஃபர்ட் பண்ணாம எதுவும் கிடைக்கிறது இல்ல. ஒரு 2-3 மந்த்ஸ் இதே மாதிரி லைவ் செஷன்லயே உங்களோட ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஐடியா வந்துடும்ல. பாரதி ஏர்டெல் என்னாச்சு நம்மளுது? வெயிட் பண்ணுங்க. கண்டினியூவா ஃபாலோ ஆகுது, கரெக்ஷன் ஆயிட்டு கீழே வரும். என்ன சொல்லியிருக்கோம், நம்ம எவ்ரி பிரேக் டவுன்ல மட்டும் சேல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம பிரேக்கிங் கொடுத்துச்சு நம்ம சேல் பண்ணோம். மேல ஸ்ட்ரிக்ட் நம்ம எஸ்எல் 68 568ல ஸ்டாப் லாஸ் மேல மட்டும் கவனம் இருக்கணும். வேற என்ன ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு? டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் கீழே வந்து சப்போர்ட் லெவலில் அது மேலே போனா பை வந்து மச்சு அது சைட்வேஸ்ல போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பரவாயில்ல. 376.80னாக்கா 4 rupees ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு மூமெண்ட் தான் ஜஸ்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எத்தனை மணிக்கு கொடுத்தோம், பிரேக் கொடுத்தது இந்த பக்கம் பிரேக் அவுட் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 9:45ங்களா? இப்போ என்னது 10:18 ஆகுது. அதுக்கு எதிராக ½ an hourல உங்களுக்கு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த மெயின் அந்த ஸ்டடி பண்ண கற்றுக்கிட்டாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு அதுவும் 5 minutes வந்து பேட்டர்ன் நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ பிரேக் அவுட் கொடுக்கல பாடி மற்றும் அந்த விக்லாம் ஷேடோலாம் க்ளோஸ் கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்டடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்க அதை. ஓகே, நீங்கள் சாட்டர்டே சண்டே கூட பாருங்கள். நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்னோ இல்லை ஒரு சேனலில் போட்டோம் எங்கே பிரேக் அவுட் கொடுக்குது, எங்கே ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இது பாருங்க, இந்த இடத்துல நம்ம இந்த பாடி க்ளோஸ் கொடுத்துட்டு இந்த ட்ரிங் லெவல் இந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 rupees 50 paisa உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. 378லேருந்து 82 வரலும் போயிருக்கு. நல்ல ப்ராஃபிட் தான், பரவாயில்ல. அடுத்த ஸ்டாக்ஸ் என்ன பார்த்தோம்? கிராசிம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. கிராசிம் பிரேக் அவுட் கொடுக்கலீங்களா? ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு 1 minute வந்து பிரேக் அவுட் கொடுக்கு. அது வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து 5 minutes தான். இது பாருங்க, இது வந்து 1 minute வந்து இங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் வந்து 5 minutes சப்போர்ட் இருக்கு. அதுதான் சொல்லுது, 2-3 ஸ்டடி பண்ண சொல்றது காரணம் என்னன்னா, இது பாருங்க, ஜஸ்ட் நீங்க 1 minuteலயே மட்டும் நீங்க பிரேக் அவுட் கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து சேல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ 5 minutes 10 minutes ஸ்டடி பண்ணி அதே நீங்க பேட்டர்னை ட்ரா பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவல் எங்க பிரேக் அவுட் கொடுத்தா எது வரலும் போகும், இல்லை அப்பர் சைட் பை பண்ண எது வரலும் போகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன பண்ணுவீங்க, இந்த லெவல் மேலே பிரேக் பண்ணி தான் பை பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் சப்போர்ட் லெவல் எடுத்துச்சு. இந்த பக்கம் 1 minute சார்ட்டும் உங்களுக்கு பிரேக் அவுட் மேலே அப்பர் சைடு கொடுத்துருக்கு. இந்த பக்கம் பை பண்ணிருக்கலாம். 618 பை பண்ணியிருந்தாலும் 622 உங்களுக்கு 4 rupees கிடைச்சிருக்கும் அகைன் இந்த இடத்துல. இது பாருங்க, அகைன் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் சப்போர்ட் இருக்குது. எது 5 minutes சார்ட். எப்போ 5 minutes சார்ட்ல கேண்டில் பாடி க்ளோஸ் கொடுத்தா அதுக்கு வந்து பவர்ஃபுல் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ நம்ம சேலிங்காக வெயிட் பண்ணணும் இல்லை, அதாவது எப்போன்னா பிரேக் அவுட் போட்டு வெளியே வரணும். பாடி வீக் ஷேடோலாம் க்ளோஸ் ஆகணும், அது வெளியே. அகைன் இந்த பக்கம் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா விட்டுடலாம்.
யூபிஎல் ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்தது. இது வந்து ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணல. இது ஒரு 440.37 ஒரு 3 rupees கொடுத்துருப்பாருங்க இது. ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது வந்து கேப் டவுன் ஆயிடுச்சு. இது விட்டுருங்க, பரவாயில்ல, இது விட்டுருங்க. ஏன்னா ட்ரெண்ட் டவுன்ல இருக்கு சொல்ல எப்படி நம்ம சேல் சைடு வந்து கவனிக்கணும் சொல்லியிருக்கேன். இங்கே அதே மாதிரி பாருங்க. ஓகே, ட்ரெண்ட் டவுன்ல வர ஸ்டாக்ஸ் எவ்ரி பிரேக் டவுன் எங்கெங்கெல்லாம் பிரேக் ஆகுது அங்க வந்து மேல எஸ்எல் போடு. எஸ்எல் எங்க போடுறோம் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரீவியஸ் கேன்ல ஹைட்டா போடுங்க, அவ்வளவுதான். இப்ப ப்ரீவியஸ்ல இந்த இடத்துல பிரேக் பண்ண இங்க தான் எஸ்எல் பண்ணணும். நீங்க ப்ரீவியஸ் கேனல் சொல்லிட்டு ப்ரீவியஸ் ஹைல போடுங்க. ப்ரீவியஸ் ஹைனா இங்க வரும். ஓகே, வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் லைவ் செஷன்ல என்னோட சாட்ல நீங்க கேட்கலாம். இப்போ ரெக்கார்ட் எல்லாம் கேட்க முடியாது. லைவ்ல வந்து நீங்க என்னன்னா எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் இப்படி போகுது, இந்த ஸ்டாக்ஸ் இப்படி போகுது. உங்களோட ஸ்டடி மேல கவனம் செலுத்திட்டே இருங்க. உங்களோட ஸ்டடி வந்து மினிமம் வந்து 3 months 6 months நீங்க அது ஸ்டடி பண்ணாதான் உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியுமே தவிர ஜஸ்ட் ஒரு மாசம் 10 நாள் 15 நாள் எதுவும் புரியாது உங்களுக்கு. மெயின் வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க தப்பா ஸ்டடி பண்ணி கூட ட்ரேட் பண்ணுங்க, பரவாயில்ல, அது வந்து எஜுகேஷன்ல யூஸ் ஆகும். ஆனா ஸ்டடியே இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது புரிஞ்சுக்கனால கோட்டக் பேங்க். ஓகே, இங்க பாருங்க. கோட்டக் பேங்க் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கரெக்ட் அந்த லெவல்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, கோட்டக் பேங்க் எந்த லெவல் வந்து 5 minutes சார்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ்ல போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரேஞ்ச் போன்ல போயிட்டு இருக்குது. அதாவது 1340 அந்த 1380 வரலும் போயிட்டு இருக்குது. அந்த ரேஞ்ச் போன்ல போயிட்டு இருக்குது. வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கங்க, ஆடியோ மீட் பண்ணிக்கங்க. அந்த ரேஞ்ச் போன்ல போயிட்டு இருக்குது. இந்த ரேஞ்ச் போன்ல இது 5 minutes சார்ட் நல்லா கவனிங்க. இது வந்து 5 minutes சார்ட். 5 minutes சார்ட்ல பாடி வீக்ல ஷேடோல க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க சொல்றேன். இந்த மிடில் ரேஞ்சில் ட்ரேட் பண்ணாதீங்க. இது கோட்டக் பேங்க் கிளான்மார்க் ஃபார்மா. இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுது. நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம கவனிக்கல. ஓகே, இது பாத்தீங்கன்னா இது வந்து 9 o'clock, அதாவது மார்னிங்ல ஒரு கேப் பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணி அந்த கேன்ல பாடி ஷேர் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அது மேலே பிரேக் அவுட் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இது மேலே பை பண்ணி அதை பண்ணிச்சிங்க. சரி, நம்ம கிளென்மார்க்கை நேற்று நம்ம ஸ்டடி பண்ணி தான் கரெக்டாக இருக்கும். நான் நேற்றும் கவனிக்கல இந்த ஸ்டாக்கை. ஸோ இது மாதிரி தான் நேற்று ஸ்டடி பண்ணி வந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பேன், இந்த கண்டிஷன் எடுத்துன்னு வருவீங்க. இப்போ மார்க்கெட்ல இருந்து அப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளென்மார்க் அதை கரெக்டாக கிடைச்சிருப்பாங்க. இது 5 minutes சார்ட் தான். 5 minutes சார்ட்ல நான் ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன் கொண்டு வரேன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன மார்னிங்ல சிக்னல் கொடுத்துச்சு. இந்த ட்ரையாங்கிள் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்தப்ப என்ன சொல்லலாம், பாடி ஷேடோ அந்த க்ளோஸ் ஆகிட்டு அதே அகைன் அந்த பிரேக் பண்ண சொல்லலாம். நீங்க பை பண்ணலாம், இல்லை பையோ சேலோ. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் பாடி க்ளோசிங் கொடுத்தா அகைன் வந்து இதுக்கே சேல் பண்ணலாம். இதை செல் போட்டுக்கலாம். பேங்க் நிஃப்டி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பரவாயில்ல, சேல் சைடு இருந்தால் விட்டுடுங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து சேல் சைடு இருந்தால் இது வரலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரல, அதுக்கப்புறம் எங்கே போகும் தெரியாது. இந்த பிரேக்ல ஒன்று எடுத்துடலாம். இந்த 1 minute இது 1 minute வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது. 5 minutes சொன்னால் பவர்ஃபுல்லாக இருக்கும் பிரேக் டவுன் கொடுத்தா.
இது பாருங்க, ஸ்டாக்ஸ் இந்த லெவல் வந்துட்டு அகைன் இந்த லெவல் மேலே பிரேக் ஆகி போனால் உங்களுக்கு பையிங் வந்து நல்லா பவர்ஃபுல் கிடைக்கும். அதாவது 22857 மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மேலே பையிங்கான வாய்ப்பு நல்லா எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த ஸ்டாக்ஸ் இந்த லெவலில் வந்துட்டு மேலே போயிட்டு இந்த லெவல் பிரேக் பண்ண முடியாமல் அகைன் கீழே வருதுன்னா சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் இருந்து, அதாவது இந்த லெவல்ல இருந்து. ஏன்னா இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கலாம், அந்த பிரேக் அவுட் வந்து இங்க அப்ளை ஆகும். இல்ல இந்த பக்கம் மேல போக சொல்ல என்னன்னா இந்த ரீஷன்ஸ் சப்போர்ட் எடுத்து மேல போச்சுன்னு சொல்லி இந்த ரீஷன்ஸ் ஃபார்ம் ஆயிடுது, சாரி சப்போர்ட் ஃபார்ம் ஆகும். பார்க்கலாம் இந்த லெவல் பிரேக் பண்ணுதா இல்ல இந்த லெவல் பிரேக் பண்ணி கீழே வருதான்னு பார்க்கலாம். இதுல எக்ஸ்பைரி நாள்ல என்ன ஆகும்னா அப்பர் சைட்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்து அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு கீழே வந்துடும். இல்லையா இந்த பக்கம் சேல் சைட் ட்ரிகர் ஆயிட்டு அதுக்கப்புறமா இவங்களுடைய ஸ்டாப் லாஸ் மேலே போட்டுருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணி மேலே போயிடும். இந்த எக்ஸ்பைரி நாள்ல நிறைய டைம் அப்படிதான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப அதுதான் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றது. ஆனால் நார்மல் டைம்ல ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணலாம், பரவாயில்ல ஒன்றும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். இந்த பையர்ஸோடைய பவர் நல்லா தான் இருக்கு இந்த இடத்துல, இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் தெரியும். முத்தூர் ஃபைனான்ஸ் வந்து ஒரு சேல் சைட் ஸ்டாக்ஸ். அது எங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கீங்க 1 மினிட். முத்தூட் ஃபைனான்ஸ், கோல் இந்தியா அதெல்லாம் வந்து சேல் சைட் ஸ்டாக்ஸ். எப்படி நம்ம மேல போட வெயிட் பண்ண வெயிட் மேல போக சொல்லி திரும்புறப்ப நம்ம கட் பண்ண அதெல்லாம் டவுன் சைடு வர ஸ்டாக்ஸ் எல்லாம். சில்வர் நமக்கு லாஸ்ட் 2 டேஸ் வந்து எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறது காரணம் என்னன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் ட்ரேட் பண்றோம். அதை மேல போயிட்டு இருக்க ஸ்டாக்ஸ்ல சேல் வருமான்னு பார்க்கணும். இதுதான் ராங் இது. ஏன்னா வந்து ட்ரெண்ட் அப்ல போற ஸ்டாக்ஸ் இது. அப்ல போற ஸ்டாக்ஸ் என்ன பண்ணணும், நம்ம எவ்ரி கீழே ஃபால் ஆகும் பிரேக் ஆகும் நம்ம பை பண்ணணும். அதை எங்க பிரேக் அவுட் கொடுத்தா அங்க பை பண்ணணும். நம்ம புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பார்வை வந்து ஒரு ஸ்டாக்ஸ் மேல போனா கீழே வரணும்னு எதிர்பார்ப்போம். ஸ்டாக்ஸ் மேல போயிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்தா சேல் பண்ணலாம், பிரேக் அவுட் கொடுத்தா சேல் பண்ணலாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தாட்ஸ் கேன்சல் பண்ணிட்டுங்க. மெயின் வந்து அதனுடைய 5 மினிட்ஸ் போங்க 10 மினிட்ஸ் போங்க. அது 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டாக்ஸ் இந்த ஃபோர்ஸ்ல மேல போயிட்டு இருக்குது. இதில் நீங்க எப்படி சேல் எப்படி எதிர்பார்ப்பீங்க? லாஸ்ட் 2 டேஸ் வந்து நமக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆனது காரணம் அதுதான். நம்ம இந்த கரெக்ஷன்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கிறோம். இந்த கரெக்ஷன்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கிறோம். அது வந்து ஸ்டாக்ஸுக்கு தகும். இந்த மாதிரி சில்வர், கோல்டு, க்ரூட் ஆயில வந்து பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, மேல மேல போயிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி பிரேக்ல நம்ம பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கணும். அது ஈவினிங் டைம் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அந்த டைம்ல வந்து பையிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. தயவு செஞ்சு அந்த டெலிகிராம் சேனல்ல பிரைம் 29 இருக்குது, 229 இருக்குதுங்களா, அது வந்து யாரும் கால்ஸா நினைக்காதீங்க. அது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறது. அதை வந்து நீங்க உங்களுடைய எஜுகேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுல கால்ஸா நினைச்சுக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு நம்பர் வைஸ்ல கொடுத்துருங்க, இதுக்கு மேல போன பை இதுக்கே வந்து. அது நிறைய யூடியூப் சேனல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்பர் வைஸ் நான் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தேன், அது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. வெறும் நம்பர் வைஸ் உங்களுக்கு எதையும் கத்துக்க முடியாது. அது புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம், அது ஒரு 2 நாள் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க என்னென்ன ப்ராஃபிட் சம்பாதிச்சுங்க எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அதை நம்பாதீங்க. உங்களுடைய ஸ்டடி என்னைக்கா இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல போட்டுருக்கு. நம்ம வந்து எப்படி நம்ம பை சிக்னல் யூஸ் பண்ணிக்கணும். எங்க பிரேக் அவுட் ஆகுது பை சிக்னல் யூஸ் பண்ணிக்கணும்.
சன் டிவி. இந்த இடத்துல ஒரு 2 சப்போர்ட் எடுத்துருக்கேன். இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பை சைடு போகிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இது. ஆனால் ட்ரெண்டு டவுனில் இருக்குது. ஆனால் இது வந்து பை சைடுக்கான நல்ல வாய்ப்பு இது. ட்ரெண்டு டவுனில் வந்துருக்கு. சரி, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ட்ரெண்டு டவுன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சேலிங் தான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஆனால் இதே நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் போகிற ஸ்டாக்ஸ் இது மாதிரி சினாரியோ பார்த்தோம்னா பை ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அதாவது இந்த ஓவரால் ட்ரெண்ட் இந்த 1 வீக் இல்லை 1 டே வைஸ் இல்லை 1 ஹவர் சார்ட்டு இந்த டைரக்ஷனில் மேலே அப்சைனில் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆன ஸ்டாக்ஸ் இருந்தால் ஈஸியாக இந்த ரேஞ்சில் பை பண்ணிவிட்டு நம்ம பை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ட்ரெண்ட் வந்து டவுனில் வரதுனால இதை வந்து கேன்சல் பண்ணிடணும் நம்ம. ஓகே, நம்ம ஷார்ட் டைம் போய் எங்கே பிரேக் அவுட் ஆகும் அங்கே சேல் பண்ணணும் நம்ம. கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இங்கே ஒரு விஷயம் இருக்குல்ல, அது 398 4 rupees எல்லாம் உங்களுக்கு ரேஞ்ச் எல்லாம் போய்ட்டு எங்கே பிரேக் ஆகும் தெரியாது. அதில் வெயிட் பண்ணுங்க. சன் டைரக்ட், சன் டிவி. பேங்க் நிஃப்டி ஃபால் ஆயிடுத்து. ஓகே, ஃபால் ஆயிடுச்சு பாருங்க. உங்களோட ப்ராஃபிட் இந்த வேலை வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஓகே, இந்த லெவல் இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. நம்ம இந்த இப்போ சேல் பண்ணியிருந்தா கூட இந்த ரீட் கரெக்ஷனில் இந்த இப்போ சேல் பண்ணியிருப்போம். நிறைய ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ்லாம் வந்து நிறைய ட்ராயிங்கை டெலீட் பண்ணிடுறேன். பாருங்க, ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் எப்படின்னா இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கல, இந்த பக்கம் இந்த இடத்துல சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணிட்டு இதே எஸ்எல் போடுவாங்க. ஆனால் நம்ம ஏன் இந்த வேலை இன்னைக்கு பண்ணல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷில் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து ரிவர்ஸ் ஸ்டடி ஆல்ரெடி வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த இதில் அவாய்ட் பண்ணுது. இதே ட்ரெண்டில் டவுனில் வர ஸ்டாக்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி டவுனில் வந்துச்சுன்னா இது வந்து ஈஸியாக பண்ணியிருக்கலாம். நம்ம இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டடிக்காக இது யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா நீங்கள் ஸ்டாக்ஸ்லையும் அப்ளை பண்ணலாம். சில்வரில் அப்ளை பண்ணுங்க, இல்லை க்ரூட் அப்ளை பண்ணுங்க, எதில் வேணால் அப்ளை பண்ணுங்க. இது வந்து என்ன சொல்றது, ஒரு டவுன் ட்ரெண்டில் வர ஸ்டாக்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். மீன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். லைவ் செஷன் கண்டினியூ ஆகட்டும். இன்னொரு 5 minutes லைவ் செஷன் இருக்கு, கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து வந்தவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். 820 820 720 735. ஓகே, இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கும் இந்த பிரேக் கிளீன் பண்ணாங்க இவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கும் இதே தான் எஸ்எல் தான், இவங்களுக்கும் இதே எஸ்எல் தான், இவங்களுக்கும் இதே எஸ்எல் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாச்சும் வாய்ப்பு வந்தால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ல அனுப்புறேன். அதை வச்சு உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டடியை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ லைவ் செஷனில் இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு சேட் பண்ண மெசேஜில் சொல்லலாம். பாரதி ஏர்டெல்னாச்சு. ஓகே, பாரதி ஏர்டெல் டார்கெட் டன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு டெலீட் பண்ணி உங்களுக்கு அது கிளியராக, ஏன்னா உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறது அது காமிச்சது எல்லாத்தையும்.
ஆனால் இந்த லெவல் பிரேக் பண்ண இன்னும் நல்லா பிரேக் ஆகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் செஷனில் திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு எதாவது வர சொல்லும் உங்களுடைய ஸ்டாக்ஸ் மினிமம் அப் ட்ரெண்டில் ஒரு 5 ஸ்டாக்ஸ், இல்லை டவுன் ட்ரெண்டில் போகிற ஒரு 5 ஸ்டாக்ஸை இதுலேருந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வந்து சும்மா ஏதோ பார்த்தா போகிறோம்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும், உங்களுக்கு எதுவும் கற்றுக்க முடியாது. ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள், கொஞ்சம் எஃபர்ட் பண்ணுங்கள், கஷ்டப்படுங்க. ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம லைவ் செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.